பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த ஆண்டவரே, நன்மையான இந்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, உடைய திரு சன்னிதானத்தில் நாங்கள் பயணத்தோடு தொழுது கொள்ளும்போது உடைய அருள் பிரசனத்தை வேண்டி நிற்கின்றோம். எங்கெல்லாம் 2-3 பேர் கூடிய நாமத்தினாலே கடந்து ஒரு காலம் மத்தியில் நான் இருப்பேன் என்று பார்க்கிறேன். இது நாங்கள் குடும்பங்களாக உடைய சமூகத்தில் தொழுது கொள்ளும்போது நீ மகிமையின் பிரசனத்தை உணர்ந்தவளாக, உடைய தூய ஆவியான அசைவாடுதலை பெற்றுக்கொண்டவளாக, உம்மை நாங்கள் தரிசித்த மக்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இந்த உலகத்திலே வாழ வளர உதவி செய்யும் தொழுகை வேலையை கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதித்து கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிக தாழ்மையோடு கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக கடவுளுடைய நாம மகிமைக்காக பாமாலில் 249வது பாடல், நல்மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சண்ய வீரரே, ராஜாவின் குடியேற்றி போராட்டம் செய்யுமே என்ற ஒரு பாமாலை நாம் தமிழ் பாடலை நாம் பாடி ஆண்டு நாமத்தை பயன்படுத்துவோம். நல்மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சண்ய வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யுமே, சேனாதிபதி இயேசு மாற்றாரை மேற்கொள்வார், என் வெற்றி கிரீடம் சூடி செங்கோலும் ஓச்சுவார். நல்மீட்பர் பட்சம் நில்லும் எக்காலம் ஓதுங்கார், போர்க்கோலத்தோடு சென்று மெய் விசுவாசத்தால் அஞ்சாமல் ஆண்மையோடு போராடி வாருமே, பிசாசின் தீரல் சேனை நீர் வீழ்த்தி வெல்லுமே. நல்மீட்பர் பட்சம் நில்லும் எழுவீர சூரமோ, நம்பாமல் திவ்ய சக்தி பெற்றேற்ற யோகியோ, சர்வாயுதத்தையும் கர்த்தாவே சாருவீர், எம்மோசமும் பாராமல் உன் தண்டில் செல்லுவீர். நல்மீட்பர் பட்சம் நில்லும் போராட்டம் ஓயுமே, மேற்போரின் கோஷ்டம் வெற்றி பாட்டாக மாறுமே, மேற்கொள்ளும் வீர ஜீவன் போர் பீடம் சூடுவார், லோகநாதரோடு வீற்றரசாடுவார். நாம் காலை மாலை ஆராதனை முறைமையை பின்பற்றுகின்றோம். ஆண்டவரை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவு பேரும் இருளில்லை. அவர் ஒளியில் இருந்தது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திரியேக கடவுளை போற்றுவோம்.
எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையால் ஞானத்தால் எல்லாவற்றை படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு புத்திரையை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தேவரை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகி கடவுளே, எல்லா உண்மைக்குள்ள எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உண்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்போனால் நம்மை நாமே வஞ்சிக்கலாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அறிவும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். நான் எழுந்தேன் தாப்படத்துக்கு போய் தகப்பரே, பரத்துக்கு விரோதமாகவும் பார்வையில் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்க்கிறேன். உடைய கூலிக்காரில் உள்ளாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனர்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறார்கள். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் ஆண்டுடைய திருசன்னிதானத்திலே நம்மை தாக்குவோம். பொதுவான பாவத்தை ஜெபித்து முன்பதாக நம் தனிப்பட்ட பாவங்களை அறிக்கை செய்வோமாக. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். இரக்கம் பெறுவான் என்று வேதவசனம் தெளிவாக எச்சரிக்கிறது அல்லவா? நம்முடைய பாவத்தை நிமித்தம் அல்லவா இயேசு சிலுவிலே மறிக்க வேண்டியதாயிற்று, ரத்தத்தை சிந்த வேண்டியதாயிற்று. பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற நிமித்தம் அல்லவா நம் சார்பிலே இயேசு மறிக்கலானார். ஆகவே பாவமான காரியங்களே நாம் உதாசீனம் எடுத்துக்கொள்ளாதபடி ஆண்டவர் திரு சன்னிதானத்திலே ஆண்டவர் கண்டித்து கொடுத்திருக்கிற பாவ காரியங்களை அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானிப்போம். ஆண்டவருடைய கருத்திலும் மன்னிப்பை பெற்று ஆண்டவர் சாட்சியாக வாழ்வோம். ஒரு சில மணித்துளிகள் மௌனமான நிலையிலே நம்முடைய தனிப்பட்ட பாவங்களை அறிக்கை செய்து செலவிடுவோம். தொடர்ந்து வருகிற பொதுவான பாவரிக்கை ஜெபம், இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து எழுதுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாளத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழைக்கு நீங்க எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களை உதவி புரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பை பாவ நிமித்தை நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் ஏற்றுதலையும் தந்துள்ளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளின் இறை செய்திக்கான ஆதார வசனம் வேதத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு என்பவரையின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 வரை. பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 வரை வாசிக்க கவனமாக கேட்போம். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல கூடுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு உண்மையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் குளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார் என்பதை வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாய்க்கு மகிமை உண்டாகும். இறை செய்திக்காக நாம் பிரார்த்தனை ஏறெடுப்போம். அன்பு நிறைந்த தகப்பனே,
நீர் பேசுகிற தெய்வம், எங்களோடு பேசுகிறார். இந்த இக்கட்டான காலங்களிலும் நல்ல ஒரு பரலோகத்தின் மன்னாவை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடையை மறைத்து வெளிப்படுத்தும் உம்மை தரிசித்து சொல்ல அருள்வார். உங்களுடைய கருத்துக்கு வருகிற வாழ்வை எங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து போல வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இறைமக்கள் யாவருக்கும் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் அதிகமாக பெருகுவதாக. நெருக்கடியான காலங்களில் ஒரு தெய்வீக ஆலோசனைக்காக ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் அவருக்கு பயந்தவரோடு இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பி விசுவாசிப்போம். அது மட்டுமல்ல, இம்மட்டு காத்த தெய்வம் இனிமேலும் காப்பார் என்ற நம்பிக்கையின் விசுவாசத்தில் கூட நாம் தொடர்ந்து கடந்து செல்வோம். சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய கர்ப்பத்திலே உற்பத்தி முதல் கடந்த காலங்களை நோக்கி பார்த்தால் எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் ஆண்டவர் அற்புதமாக ஆட்சியில் நடத்தியிருக்கின்றார். ஆகவே இம்மட்டு காத்த தேவன் இனிமேலும் காப்பார் என்ற விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்ல ஆய்வுகிறோம். அது மட்டுமல்ல, ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட வாக்குத்த வசனங்களை கொண்டு நாம் விசுவாச வாழ்க்கையை நாம் முன்னேறி செல்வோம், தைரியமாக செல்வோம், காலத்தை சோதித்துக் கொள்வோம், எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் மேற்கொள்வோம், ஆண்டவர் சாட்சியாக வாழ்வோம், நம்முடைய ஊழியர்களை நிறைவேற்றுவோம். இந்த நாளிலே கூட நமக்கு தியான தலைப்பாக பல்சமய சமுதாயத்தில் கிறிஸ்துவம் என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இறைமக்கள் யாவரும் அறிந்திருக்கிறீர்கள், இந்திய தேசம் பல சமயங்கள் சூழப்பட்டுள்ளது. சில மொழிகளிலாலே சூழப்பட்டுள்ளோம். பண்பாடுகளிலே கூட பல வேறுபாடுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பிற சமய கோட்பாடுகள் மற்றும் நெறிமுறைகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டு வருகிறது. அது ஒரு பெரிய சவாலாக கூட நமக்கு இருந்து வருகிறதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வேதத்திலிருந்து சில குணபாத்திரங்களை, சாட்சியுள்ள பாத்திரங்களை நாம் எடுப்போமானால் அவைகள் இந்த பல்சமய சூழலிலே கிறிஸ்துவ வாழ்வு எப்படியாக இருக்க வேண்டும், அப்படி பங்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஊக்கமாக, நம்மை ஊக்கப்படுத்தும்படியாக, நம்மை ஆற்றல்படுத்தும்படியாக சில குணப்பாத்திரங்கள் இந்த நாளின் வேத பாடங்களிலே வாசிப்பட்ட வேத பாடம் மட்டுமல்ல, இந்த தலைப்புக்கான மற்ற வேத பாடங்கள் கூட நாம் எடுப்போமானால் அதன் அடிப்படையிலே சங்கீதம், தொடர்ந்து வருகிற தானியேல், பேதுரு, தூய பேதுரு அவர்கள், இயேசுவான ஊமைகள், இவைகளெல்லாம் நம்மை பல்சமய சூழலிலே நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு உந்தி தள்ளுகிற ஒரு உந்து சக்திகளாக ஆவிக்குரிய அனுபவங்களை அதிகமாக கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக சங்கீதம் 67 1 7 வரை நாம் பார்ப்போமானால் பல்சமய சமுதாயத்துக்கான பல்சமய சூழலில் தீர்க்க தரிசன வசனங்களை மிக தெளிவாக கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். நம்முடைய கிறிஸ்துவ அடையாளத்தை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மிக சிறப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது பார்க்கிறோம். பல்சமய சூழலில்
கிறிஸ்துவ அடையாளம் 1000 வருடத்துக்கு முன்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. அதுதான் சங்கீதம் 67:1-7 வரை பார்த்தோம். அவற்றின்படி நாம் பார்ப்போமானால் சங்கீதம் 67 நாம் திருப்பிக் கொண்டால் அவற்றிலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 67 அதில் 2 வசனங்கள் பார்ப்போம் என்றால் அதில் ஒரு விண்ணப்ப ஜெபத்தை பார்க்கலாம். ஒரு விண்ணப்ப ஜெபம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய ரட்சணையும் விளங்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய ரட்சண்யம் விளங்கும்படியாக எங்களை ஆசீர்வதியும் என்ற ஒரு விண்ணப்பத்தை நாம் பார்க்கிறோம். மிக அருமையான ஜெபம், ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு ஜெபம், சுகந்த வாசனை முழுகின்ற ஒரு ஜெபம், ஒரு விண்ணப்பம். அத்துடன் இந்த உலக மக்கள், பல்சமய சூழலிலே நிறைந்திருக்கிற மக்கள் ஆசீர்வாதத்திற்கு ஒரு தீர்க்கதரிசிகளாக கூட இப்படியாக கடவுள் அவருடைய மக்களை ஆசீர்வதிக்கும் உரையாடலுக்குள்ளே அவருடைய ரட்சண்யம் விளங்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அங்கே பல்சமய சூழலிலே அங்கே நடக்கும் காரியங்களை தீர்க்கதரிசனாக சொல்லப்படுகிறது. அது 67:3 வாசிக்கும். தேவனே, ஜனங்களுமே துதிப்பார்களாம், சகல ஜனங்களுமே துதிப்பார்களாம். தேவையே ஜனங்களை நிதானமாக நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவேன். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடக்கும். ஆகவே இங்கே பல்சமய சூழல் 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, 1000 ஆண்டு என்று சொன்னேன், 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, நமக்கு முன்பதாக 2000 ஆண்டுகள், இயேசு கிறிஸ்து முன்பதாக ஒரு 1000 ஆண்டுகள். ஆக 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவரே உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும், ஏனென்றால் உங்களுடைய ரட்சணம் சகல ஜாதிகளுக்கு விளங்கட்டும். அப்போது சகல ஜாதிகளும் போய் துதிப்பார்கள். அது நிமித்தமாக பூலகத்திலே உண்டாகிற ஒரு அதனுடைய விளைவுகளை நாம் பார்ப்போம்னா 6-7 நாம் பார்ப்போம். பூமி தன் பலனை தரும். ஏன் தருகிறது? தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை ஆசீர்வதிக்கிறதுனால இந்த பூமி நல்ல பலன்களை கொடுக்கும். அதனுடைய ரிசல்ட் பார்க்க 7வது வசனத்துல தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயன்படும். கடவுள் தானே ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த பூமி பலனை கொடுக்கிறது. பூமியின் எல்லைகள் எல்லாம் நாம் வணங்குகிற கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பயம் உண்டாகிறது. அது மட்டுமல்ல, அவரை துதிக்கிற மக்களாக, சேவிக்கிற மக்களாக கூட மாற்றப்படுகிறார் என்று சொல்லிப்பார். ஆகவே 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக சங்கீதம் 67 கதை விதமாக இதை வியாக்கியானம் பண்ணும்போது மத்தேயு 28:18 வசனங்கள் நிறைவேறுவதாகவே இதை எண்ணப்படும். இதோ உலகமெங்கும் புறப்பட்டு செல்லுங்கள், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷ அறிவிகள், பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் கட்டளிட்ட யாவும் உபதேசம் பண்ணுங்கள், இதோ சதா காலம் போடுகிறேன். அவன் இதனுடைய நிறைவேறுதலாக 67 சங்கீதம் நிறைவேறுதலாக இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கிறோம். மத்தேயு 28 வசனங்கள் 67 சங்கீதத்தில் நிறைவேறுதலாக இதை பார்க்கிறோம். ஆகவே தொடர்ந்து நாம் பல்சமய சூழலிலே பல்சமய சமுதாயத்திற்கான கிறிஸ்துவ அடையாளத்தை நாம் யாருக்குமானால் பல்சமய சூழலில்
தானியேலின் சாட்சி வாழ்வு மிக முக்கியத்துவம் பெறுகிறது. தானியேல் எப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவருக்கு சாட்சி பகர்ந்தார் என்று பார்க்கும்போது, ஒரு நாடு மற்றொரு நாடை மேற்கொள்ளும் போது நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அது என்னென்ன விஷயங்கள்னா, ஒன்று அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் நாடு கடத்தி விடுவாங்க. ஒன்று நாடு கடத்தி விட்டு அந்த இடமே ஒரு பாழ்கடிக்கப்பட்ட இடமாக விடப்படும். இன்னொன்று அதனுடைய அடையாளங்கள், அவருடைய அடையாளங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் மற்ற வரலாற்று சிறப்புமிக்க அடையாளங்கள் இவைகளை அழித்து விடுவார்கள். அந்த நாட்டு மக்களை அங்கே வைத்து விட்டு கப்பம் கட்டுகிற ஒரு மக்களாக மாற்றிவிட்டார். இன்னொன்று அவர்களை நாடு கடத்திவிட்டு வேறொரு தேசத்தினரை அங்கே குடியமர்த்தி விடுவார்கள். ஸோ அடையாளமே இல்லாதபடிக்கு செய்வார்கள். இன்னொரு காரியங்களோடு இருக்கிறது. ஏழை எளிய மக்கள் எல்லாம் அங்கே விடுவாங்க. ஞானமாக நல்ல பலசாலிகளாக அந்த அவருடைய நாட்டுக்கு அவர்கள் பிரயோஜனமாக இருப்பார் என்று சொல்லப்படுகிற ஞானிகளை அவர்கள் கொண்டு போய் விடுவார். அப்படிதான் பாபிலோன் நேபுகாத்நேச்சர் அவர்கள் அங்கே இருக்கிற மக்களை நாடு கடத்தும் போது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்களும் அங்கே கடந்து சென்றார். அங்கே அவர்களுக்கு என்ன செய்வார்னா, பேரை மாற்றிடுவாங்க. அவருடைய கடவுள் பேரை வச்சிருவாங்க. ஏன்னா அவருடைய விசுவாசத்தை மாற்றணும். இன்னொன்று மொழியே மாற்றிடுவாங்க. அவங்களுடைய மொழியை கற்றுக் கொடுப்பாங்க. இன்னொன்று அவருடைய உணவு பழக்க வழக்கங்களையும் மாற்றிடுவாங்க. ஸோ இந்த 3 காரியங்கள் நடைபெறும். ஏன்னா கம்ப்ளீட்டாக அவருடைய சிட்டிசனாக மாற்றிடுவாங்க. ஸோ இதுதான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நடந்தது. ஆனால் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள், குறிப்பாக தானியேல் எடுத்துக்கொண்டால் 3 விஷயங்கள், 3 விஷயங்களில் தீர்க்கமான ஒரு தீர்மானங்கள் எடுக்கும். அதாவது என்ன தீர்மானங்கள் என்று சொல்லி நான் பார்க்கும்போது, உணவின் மூலமாக நான் தீர்க்கப்பட மாட்டேன். ஒரு தீர்மானம். 2வது, ஜெப வாழ்க்கையை நான் விட்டுவிடப் போவதில்லை. அது ஒரு முக்கியமான தீர்மானம், தானியேல் எடுத்த தீர்மானம். 3வது, கடவுளை பிரியப்படுத்துவது. நான் வேற நாட்டில் கூட இருக்கலாம், வேற இடத்துல கூட வேலையை செய்யலாம். கடவுளை பிரியப்படுத்துவதில் சமரசம் கிடையாது. அவரை நான் பிரியப்படுத்திக் கொண்டே இருக்கேன். 3 தீர்மானங்களை அவர் எடுத்திருந்தார். அதனால ஆசீர்வாதங்கள் தெரியுங்களா? தானியேல் 10 மடங்கு அவனுக்கு சாமர்த்தியத்தின் திறமையும் ஆண்டவர் கொடுத்தார். 10 மடங்கு பாருங்க, 2 மடங்கு இல்லை, 10 மடங்கு சாமர்த்தியத்தையும் திறமையும் கொடுத்தார். அது இன்றைக்கு பல்சமய சூழலிலே கிறிஸ்துவம் என்ற நிலைப்பாட்டிலே நமக்கும் இப்படிப்பட்ட சவால்கள் உண்டு. மொழி சம்பந்தமான மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. உணவு பழக்க வழக்கம் சம்பந்தமான மாற்றங்கள், இன்னும் கடவுளை சேவிப்பது சம்பந்தமான சவால்கள். இன்னைக்கு தானியேல் ஒரு மிகப்பெரிய ஒரு மாடலாக நம்ம மத்தியிலே ஆண்டவர் கொண்டு வருகிறது. 3வது காரியத்தை நாம் பார்த்தோம்னால், பேதுரு பல்சமய சமூகத்தில் ஊழியத்துக்கான பேதுருவின் தரிசனத்தை இங்கே பார்க்கிறோம். பேதுரு மூலமாக நாம் சில காரியங்களை நாம் பார்த்துக்கொள்ள. முதலாவது, ஆண்டவருடைய பாரம் என்னன்னு சொல்லி நாம் பார்க்கணும். ஆண்டவருடைய பாரம் என்ன அப்படி பார்க்கணும்னா, ஜாதி, மதம், இனம், நிறம், மொழி, கலாச்சாரம் வேறுபட்டாலும் ஆத்துமா வெளியேற பெற்றது. அதுதான் ஆண்டவருடைய பாரம். இன்னொன்று, உலக மக்கள் அனைவருக்குமே ரட்சிப்பு தேவை, ஆத்தும ரட்சிப்பு தேவை. அது ஆண்டவருடைய பாரம். 3வது, அனைவரும் ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தப்பட வேண்டும்.
இதுதான் ஆண்டோடைய பாலம். இந்த ஆண்டோடைய பாலம் தான் பேதுருவுக்கு தரிசனமாக கிடைக்கிறது, வெளிப்பாடாக கிடைக்கிறது. ஒரு நாள் பசியா இருக்கிறார் பேதுரு, ஞான திருஷ்டி வருகிறது, வானம் திறந்திருக்கிறது, பெரிய துப்பட்டி போல ஒரு கூடு இறங்குகிறது, அதுல 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரு பிராணிகளும் பறவைகளும் அங்கே காட்சி காணப்படும். அப்போது ஒரு அழைப்பு வருகிறது, பேதுருவே எழுந்து அடித்து குசி. அப்போ பேதுரு மறுக்கிறார். ஏன்னா யூதர்களுக்கு தனியே ஒரு சட்டம் இருக்கு, அசுத்தமான மிருகங்களை சாப்பிடக்கூடாது, பறவைகளை சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு லிஸ்டே இருக்கு. ஆண்டவரே, அசுத்தமானவர்களை நான் ஒருபோதும் புசித்ததில்லை என்று அவன் சொல்கிறான். அப்போது இன்னொரு அழைப்பு வருகிறது, தேவன் பரிசுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று எண்ணாது. என்னுடைய தரிசனம் என்னன்னா, இன்னைக்கு புறஜாதிகள் அசுத்தமானவர்கள் என்று எண்ணப்பட்டது அந்த காலத்தில். இப்போது நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார். புறஜாதி மக்கள் யாவரையும் அவர் பரிசுத்தம் பண்ண, அவளை மீட்டுக் கொள்ள, அவருடைய ரத்தம் சிந்துதல் அனைத்து மக்களுக்காக என்பதை விளங்க செய்கிறார். நான் பரிசுத்தமாக போகிறேன், நீ அசுத்தம் என்று எண்ணிக்கொள்ளாது. அந்த காலம் நிறைவேறி போய்விட்டது. நீ அடித்து அதை என்று சொல்வது மூலமாக அவர் எல்லா ஜனங்களையும் அவர் திருப்பிக் கொள்ள சித்தம் கொண்டிருக்கிறார் என்பது வெளிப்படுத்தப்படும். அப்போது பேதுரு மனமாற்றம் அடைகிறார். மனமாற்றம் அடைந்து கொர்நேலியஸ் என்ற வீடு, அதான் முதல் ஒரு குடும்பம், அவர் நம்முடைய புறஜாதிகளிலிருந்து அந்த நம்ம அனைவருக்கும் அவர் முதல் பிரதிநிதியாக கொர்நேலியஸ் அவர் இருக்கிறார். புறஜாதிகளிலிருந்து மீட்கப்பட்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்தாவியார் பொழிவு கொடுக்கிறார். பரிசுத்தாய் பொழிவு கொடுப்பது தான் ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஸோ ஆண்டவர் எவ்வளவு பிரியப்படுகிறார் பாருங்க. அங்கே ஆண்டவருடைய பாரம் நிறைவேற்றப்படுகிறது. ஆகவே பல்சமய சூழலில் ஊழியம் பேதுருவுடைய தரிசனத்தின் மூலமாக அற்புதமாக நிறைவேற்றப்படுகிறது. கடைசியாக மத்தேயு 3:31-33 நாம் பார்த்தது அப்போஸ்தலர் 10:11-16 பேதுருவுடைய தரிசனம். இப்போது மத்தேயு 3:31-33 வரை நம்ம வாசிக்கப்பட்ட வேத பாடம் இயேசுவின் ஊமைகள் மூலமாக பல்சமய சமுதாயத்திலே நடக்கும்படியான ஊழியங்களை இங்கே சிறப்பாக கொடுக்கப்பட்டது. அங்கே என்ன சொல்லப்படுகிறது? பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல கூட்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். ஸோ கடுகு விதை, கடுகு உங்களுடைய மரமானது பாலஸ்தீன தேசத்தில் அது பெரிய ஒரு விருட்சம். ஆனால் விதை பார்த்தீங்கன்னா ஆலமரத்தை போல் தான், ஒரு சிறிய விதை. ஆனால் அதை வளரும் போது ஆலமரத்தை போல். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. ஸோ இதனுடைய பல்சமய சமுதாயத்துக்கான ஊழியங்கள் சம்பந்தமான ஒரு ஊமை. அதை நாம் யாக என்ன பண்ணுவோம் என்றால் பரலோக ராஜ்யம் என்று சொல்லும்போது நற்செய்தி, அதான் நற்செய்தி. ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான் என்பது பிதாவானவர். அங்கே விதைக்கப்படுகிற கடுகு விதை என்பது இயேசுவின் பிறப்பு. இயேசுவின் பிறப்பு ஒரு அற்புதமான ஆரம்பம். ஒரு மாட்டு கொட்டாயில் பறக்கிறது ஏழை கடுகு விதை போல. ஆனால் தானியேலுடைய தீர்க்கதரிசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல் உருண்டு வந்து சகல ராஜ்யங்களில் அது மேற்கொண்டு ஒரே ராஜ்யமாக பூமி அனைத்தும் சாமிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசனம் தானியேல். ஸோ கடுகு விதையை போல ஒரு மாட்டு கொட்டையில் இடமுட இல்லாத இடத்துல ஒரு பாதை வருது. அதான் கடுகு விதை, சிறு விதை. எல்லா விதைகளும் சிறிய விதை. இன்னைக்கு உலகமெங்கும் அது என்ன சொல்லப்படுது? அது சகல விதைகளில் சிறிதாக இருந்து வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாக ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகள் வந்து அடையத்தக்க மரமாக வேண்டாம். ஸோ
ஸோ ஆகாயத்து பறவைகள் என்பது நம்ம எல்லா மக்களும் அங்கே ஏதோ வருத்தப்பட்டு பாத சுமக்கள் எல்லாரும் இணைந்துவாரு, நான் உங்களை இளைப்பாறுத்தேன் என்று சொன்னார் பாருங்க. அந்த அழைப்பை ஏற்று நாமெல்லாம் அவருடைய சமூகத்தில் இளைப்பாதல் பெற்றவர், ரட்சிப்பை பெற்றவர், சமாதானத்தை பெற்றவர், ஆசீர்வாதத்தை பெற்றவர். ஸோ இன்னொரு காரியம் கூட உண்மை சொல்லப்படுது. பரலோக ராஜ்யம் புளித்த மாவு உப்பா இருக்கும். அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்க வரைக்கும் 3 படி மாவில் அடைக்க வைத்தார். இது எப்படி வியாக்கியானம் பண்ணுவது? இங்கேயும் பரலோக ராஜ்யம் என்பது நற்செய்தி. புளித்த மாவு என்பது எது? அதான் கிறிஸ்துவம். பல்சமய சமுதாயத்திலே இருக்கின்ற கிறிஸ்துவம் புளித்த மாவு. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவில் அடைக்க வைத்தார். 3 படி மாவு என்பது பல்சமய சமுதாயம், புளித்த மாவு என்பது கிறிஸ்துவம். ஒரு ஸ்ரீ எடுத்து முழுவதும் எடுத்து அங்கே ஸ்ரீ என்பது பரிசுத்தாவி. ஸோ பரிசுத்தாவி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா கிறிஸ்துவ மக்களை லோடு கூட கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இது வெளியே தெரியாது. ஏன்னா இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்தையும் முழு மாவை புளிக்க வைக்குது. ஸோ சைலண்டாக நடக்குது, ஒரு விஷயம் நடந்துருக்குது. ஆனால் அது ஒரு காலத்தில் தான் அது வெளியே தெரியும். ஆனால் சைலண்டாக நடந்து கொண்டிருக்கு. அவங்க கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, ஸோ பல்சமய சூழல் என்பது தான் 3 படி மாவு. ஸோ நன்றாக நம்ம விளங்கி இருக்க நினைக்கிறேன். ஊமை மூலமாக இதை விளங்க வைக்கிறார் இயேசுவா. பல்சமய சமுதாயத்தில் கிறிஸ்துவ அடையாளம் கிறிஸ்துவம். ஸோ இறுதியாக நாம் சில காரியங்களை பிராக்டிக்கலாக நடைமுறை வாழ்க்கையிலே இந்திய சூழலில் கிறிஸ்துவம் என்ற காரியத்தை சுருக்கமாக தியானித்து முடிவுரை செய்து நாம் முடிக்கலாம். இந்திய சூழலில் கிறிஸ்துவம் இன்னைக்கு 3 வகையான ஆளுமைகள். ஒரு ஆளுமை சர்வாதிகாரம், ஆட்டோகிராட்டிக் டைப் ஆஃப் லீடர்ஷிப். அது மலையேறி போனது ஒரு காலத்தில். ஏன்னா அது செய்து ஹிட்லர் போன்றவர்களால் அது தோல்வியில் முடிந்தது. ஒரு ஹாலோகாஸ்ட், லட்சக்கணக்கில் மனிதன் ஒரு மனுஷனுடைய தவறான முடிவு. ஸோ அது ஃபெயிலியரில் முடியுது. ஸோ அதுலேருந்து ஒரு ஷிஃப்ட், அந்த சர்வாதிகாரத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட் நடந்தது. என்னென்னா உலகமெல்லாம் ஜனநாயக ஆட்சி, டெமோக்ராட்டிக் டைப் ஆஃப் லீடர்ஷிப். ஆட்டோகிராட்டிக் டைப் ஆஃப் லீடர்ஷிப் மலையேறி போச்சு. யாரும் ராஜா அந்த ராஜா நடந்ததில் அவ்வளோ இல்லை, ஐயோ 1-2 வருஷம். மற்றபடி உலகமெல்லாம் ஜனநாயகம், டெமோக்ராட்டிக் டைப் ஆஃப் லீடர்ஷிப். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ கரோனா போன்ற சூழல்களிலே people started losing the confidence, the trust. அரசாங்கங்களால் முடியல. நம்முடைய ஒரு கேட்கும்போது சொல்றாரு, இந்த கரோனா வைரஸ் எப்போ தான் முடியும்னு கேட்டால் கடவுள் தான் தெரியுன்ற மாதிரி ஒரு பதிலில் கொடுக்கப்படுது பார்க்கணும். ஆகவே ஜனநாயக ஆட்சியில் கூட இப்படிப்பட்ட ஒரு சோதனை காலம் வரும்போது அதை கையாள முடியவில்லை. மக்கள் அல்லோலப்படுகிறார். ஸோ இதுக்கு தீர்வு என்ன என்று சொல்லி பார்க்கும்போது இறையாட்சி, தியோக்ரசி. தியோக்ரசின்னு சொல்லுவார், இறையாட்சி. இறையாட்சி இன்னைக்கு தீர்வாகிறது. ஸோ இந்த இறையாட்சி என்பது ஏதோ இருக்கிற ராஜ்யங்களை ரீப்ளேஸ் பண்ணுறது உடனே நடக்காது. ஏன்னா இயேசுவான் அப்படி செஞ்சுன்னா ரோம ஆட்சியை தவிர்த்துட்டு அவர் ராஜ்யத்தை பண்ணியிருப்பார். அது கிடையாது. இறையாட்சி என்பது நிறைய பேர் அப்படிலாம் பயப்படுறாங்க. ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஆட்சி ஏதோ வரும்போது நம்முடைய ஆட்சிகள் ஆபத்துனோம். ரோம அப்படின்னு செஞ்சால் ஏசாவை அப்படியே பண்ணியிருப்பார். ரோம ஆட்சியை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பார். பண்ணல. அவருடைய ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய இருதயத்தில் இதை வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவேன். இன்னைக்கு இந்த அழைப்பு உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் அனைவருக்கும் உரிய ஒரு அழைப்பு. யாரெல்லாம் ஏற்றுக்கோம். இயேசுவே
நம்முடைய வாழ்க்கை கையாள முடியும். நீர் எனக்கு வேண்டும். ஒரு தெய்வீகம், கடவுள் எங்களை ஆட்சி செய்தால் முடியும். மனுஷனுடைய ஆட்சியில் எங்களால் கையாள முடியாத பிரச்சனைகள். ஆகவே உயர்ப்பதில் இருக்கிறவர்களும் சாதாரண மக்களும் கூட இப்படி ஒரு செய்தி என்னன்னா, இயேசுவே மாறும் என்று சொல்லி கூப்பிடும்போது அவர் உள்ளத்தில் வருகிறார். அவர் உள்ளங்களிலே ஆட்சி செய்கிறார். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்துவம். இந்த பரிணாம வளர்ச்சி நோக்கி கிறிஸ்துவம் இன்றைக்கு எழுதுகிறது. இன்னைக்கு நம்முடைய பங்கு அவருடைய கட்டளை நிறைவேற்றுவது. அதுக்கான சட்டப்பூர்வமான அனுமதி இருக்கிறது. நாம ஷேர் பண்ணலாம் நம்முடைய விசுவாசத்தை. நம் கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கி அவ்வளோ சொல்லப்ப நான் பசங்கிட்ட எனக்கு ஐயோ என்று சொல்லுவேன். ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக எடுத்துக்கொள்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கி ஆண்டவருக்கு சாட்சி பார்க்கணும். அவருடைய சக்தி எடுத்து சொல்லுங்கள். ஒருவேளை பெரிய பெரிய மீட்டிங் போட்டு சொல்ல முடியாது கொரோனா வைரஸ் போன்ற காலங்களில். ஆனால் WCC வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் ஒன்று இருக்குது. உலக அளவில் நிறைய ஒரு அவங்களுடைய சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, உரையாடல் மூலமாக நற்செய்தி பலமாக அறிவிக்கப்பட முடியும்னு சொல்கிறாங்க. மக்களுடைய உரையாடல் மூலமாக இன்றைக்கி ஃபோன் மூலம் சிஸ்டம், அட்வான்ஸ்டு சிஸ்டம், இவைகள் மூலமாக நற்செய்தி மக்களுக்கு கொண்டு செல்ல வாய்ப்பு. இன்றைக்கி சுதந்திர நாட்டில் இருக்கிறோம். கிறிஸ்துவோட அடையாளம் என்னென்னா, பொறுப்போடு கூட ஒரு சுதந்திரம். அதுதான் பொறுப்பு. என்னன்னா, ராயனுக்கு தேவனுக்கு தேவனுக்கு செய்யணும். கடவுளுக்கு என்ன செய்யணுமோ அவருடைய கட்டளை நிறைவேற்றணும். அதே சமயத்தில் இந்த நாட்டுக்கு நலனுக்காக நாம் பாடுபடுறோம். முடிவுரையாக ஆண்டவர் நம் கருத்தில் கொடுக்கப்பட்ட பல்சமய சூழலிலே நம்முடைய ஊழியர்கள் கலகமில்லாமல் செய்ய வேண்டும். அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய ஆய்வு. நம்முடைய தேவன் கலகத்தின் தேவனாக, அவர் சமாதானத்தின் தேவன். இந்த ஊழியர்களை செய்யும்போது ஒரு வெறித்தனமாக செய்யக்கூடாது. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன், கலகத்தின் தேவன் இல்லை. ஒரு காரியம் முடிவுரையா. இரண்டாவது, நற்செய்தி சொல்லலாம் அழைக்கணும், துர்ச்செய்தி அல்ல. ஏசாமி பற்றி எவ்வளவு அழகா சொல்லுவாங்க என்று சொல்லணும். அந்த கடவுள் சரியில்லை, இந்த கடவுள் சரியில்லை, அதை பற்றி நாம் பேசணும். அந்த அனுபவம் நமக்கு இல்லாத சொல்லல. நற்செய்தி மட்டும்தான் நல்ல அழகா ஏசாமி சொன்னா அழகாக. மூன்றாவது, பெஸ்ட் சிம்பிள்ஸ், அடையாளம். உப்பு, வெளிச்சம். நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீங்க, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. உப்பு என்ன பண்ணுது? சைலண்டாக செய்யுது. போயிட்டு பெரிய விளம்பரம் செய்யுது, சைலண்டாக செய்து. இன்னொன்று, டேஸ்ட் கொடுக்குது. டேஸ்ட், சுவை. நம்ம வாழ்கிற சமுதாயத்தை சுவை கொடுக்குற மக்களாக இருக்கிறார். மூன்றாவது, உப்பு பண்டங்களை பாதுகாக்கிறது. நாம் வாழ்கிற பல்சமய சமுதாயத்தை நம்ம பாதுகாக்கிறதா இருக்கிற மக்களை, அழிக்கிறவர்களாக அல்ல. மூன்றாவது, வெளிச்சம் என்று சொல்லும்போது எல்லா துர்க்கிரைகளுக்கும் விலகி எல்லா பரிசுத்தோடு வாழ நாம் அடைக்கிறோம். இதுதான் பல்சமய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவாக நம்முடைய அடையாளம். கமசி திருவிழா ஆண்டவரே, இம்மட்டும் கூட எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காய் சொல்லுங்கள். பல்சமய சமுதாயத்தில் கிறிஸ்துவம் என்ற ஒரு தலைப்பின் கீழே நான் தியானிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்கிற ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்கு வெளிப்பாடுகளை தந்து ஆசீர்வதியும். தானியேலை போல, பேதுரை போல, எங்களுக்கு சொல்லப்பட்ட இயேசுவானவருடைய ஓமைகள் போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஊழியர்கள் நிறைவேறும் என்று சொல்லி சங்கீதத்தில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. எங்களை ஆண்டவரே ஜனத்தை ஆசீர்வதி. உடைய லட்சம் புறஜாதிகளுக்கு விளங்கும்படியாக உடைய ஜனத்தை ஆசீர்வதியும். அப்போது எல்லா ஜனங்களும் துதிப்பார். சகல எல்லைகள் எல்லாம் பயந்திருக்கும். தேசம் பலனை கொடுக்கும். ஜனங்களை ஆசீர்வதி. குளித்த மாவை போல இருக்கின்ற பிள்ளைகள் இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்து போல வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகள். தேவனுக்கே துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. வாக்குத்தத்த வசனம்
யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரியாரியாக கர்த்தர் என்றார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா கற்பனைகளின் படியும் நியமங்களின் படியும் நாம் உண்மையாக நடந்தால் எந்த வியாதியையும் ஆண்டவர் நமக்கு வரப்பண்ண மாட்டார். அவர் நமக்காக சிலுவையில் எல்லா வியாதிகளுக்கும் பரிகாரம் செலுத்திவிட்டார். எனவே நாம் கலங்க வேண்டாம். நாம் வாழ்ந்த சுகமாய் இருப்பதே அவருக்கு பிரியம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைந்த நல்லாமத்திலே வாலஜத்துவன் திருச்சபையார் அனைவருக்கும் வாலஜ குருசேகர குழுவின் சார்பாக அன்பின் நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இக்கட்டான கொரோனா வைரஸ் தாக்குதல் நிமித்தம் நம்மை அருமையாக பாதுகாத்து வருகின்ற தேவாதி தேவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளையும் சோதனைகளையும் செலுத்துவோம். தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். திருச்சபையின் அன்பு உள்ளங்கள் வருகின்ற வாரத்திலே பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் திருச்சபையின் சார்பாக இனிய அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஆலயமானது ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை தனிநபர் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும். அவையும் அந்த நேரத்திலே திருச்சபையார் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீவருக்கு உண்டியல் மற்றும் சந்தா அட்டைகளை படைக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிறு ஆராதனையை சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து அதை ரெக்கார்டிங் செய்து அதை யூடியூப் வழியாக ஒளிபரப்பி வருகின்ற நமது குருசேகர குழுவை சார்ந்த திரு எப்னேசர் இம்மானுவேல் மற்றும் திரு பிரதீப் ஜாஸ்வா ஆகியோருக்கு திருச்சபையின் சார்பாக அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இரங்கல் செய்தி. நமது திருச்சபையை சார்ந்த மூத்த உறுப்பினர் முன்னாள் செயலாளருமான டாக்டர் ஜே புஷ்பநாதன் அவருடைய இளைய சகோதரர் திரு ஜே கனகராஜ் அவர்கள் கடந்த 22/8/2020 சனிக்கிழமை காலை 5 மணிக்கு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னாரது நல்லடக்க ஆராதனை அன்றைய தினத்திலே பெங்களூர் வைத்து நடைபெற்றது என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். திரு கனகராஜ் அவர்களை இழந்து பாடுகின்ற குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை திருச்சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஜபத்திலே நாம் கடந்து செல்வோம். கேட்ட சத்தியத்துக்காக இன்னும் பல குறிப்புகளுக்காக நாம் ஜபத்திலே கடந்து செல்வோமாக. அன்பின் ஆண்டவரே, மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே படி ஆண்டவருடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் சொன்னோம். இதுக்கான இந்திய சட்டமும் எங்களுக்கு இடம் அளித்திருக்குதப்பா. அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாசல் அடைவதற்கு முன்பதாகவே சுவிசேஷத்தை நாங்கள் சொல்ல வேண்டுமே. இந்த பாக்கியமாய் கருதி இதை செய்ய வேண்டுமே. கட்டாயம் என்று சொல்லி செய்யாமல் சீமோனே, சூமியான் குமாரனாகிய யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று சொல்லும்போது என் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டியில் மேய்ப்பாயாக ஆகவே அன்பு நிமித்தம் ஊழியர்களை செய்யத்தக்கதாக உதவி செய்யும். பல சமய சூழலிலே உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும், புளித்த மாவாக இருக்க வேண்டும். அப்பா, இது உப்பு சாரமற்று போனால் அது எதனால் மீண்டும் சாரமாக்கக்கூடாது. வெளியிலே பட்ட பொழுது மனுஷனுடைய காலம் விதிக்கப்படுவதற்கு வேண்டும் வேறொன்று உதவாத சொல்லிவிட்டிருக்கிறேன். நான் ஜனத்தை ஆசி முகத்தை பிரகாசிக்க பண்ணுவோம். ஊழி நிறைவேற COVID-19 சூழலிலே ஆண்டவரே, நீ படைத்த மக்கள் அல்லோலப்படுவதை பார். கரோனா வைரஸ் குறைய நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கான தீர்வு கிடைக்கப்படி ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் தடுப்பு மருந்து கிடைக்கப்பட வேண்டும். அந்த உதவி செய்யும். பொதுவுற ஆக்ஸ்போர்டு ஒரு இடத்துல ஆண்டவரே ஒரு தடுப்பு மருந்து வந்திருக்குதா, அந்த ட்ரையலில் இருக்குதா பார்த்து நன்மையாக மாற்றி தீர்வு கண்டுபிடிக்கப்பட்ட முடியாத தேவாலயங்கள் திறக்கப்பட வேண்டும். ஜனங்கள் விடுதலோடு தொழுது கொள்ள வேண்டும். ரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷத்திற்கு ஜீவனை சுமந்து கொள்ள வேண்டும். பல்சமய சமுதாயத்திலே நாங்கள் ஒளியாக தொடர்ந்து வாழ வேண்டும். நிறைவேற்ற உதவி செய்யும். திருச்சபை பங்குகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
கோவிட்-19 பாதிப்பு நிமித்தம் வாழ்வாதாரங்கள் இழந்து காணப்படுகிற மக்கள் ஏராளம். பசி பட்டியலே வாடிக்கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம். வாழ்வின் நம்பிக்கை இழந்து வரும் நிலையில் திருச்சபை ஆண்டவரே பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைய வேண்டும். கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே. கர்த்தர் இரக்கம் பாராட்டும். திருச்சபை பாலாஜி தூய யோவான் ஆலயத்தை தொடர்ந்து ஆசீர்வதியும், பேராயத்தை ஆசீர்வதியும், சிஎஸ்ஐ சிஎன்ஐ மார்த்தமா மற்றும் அப்போஸ்தலர் நியாய பிரமாணங்களை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற மிஷனரி ஊழியர்களை இறையில் கல்லூரிகளை ஆசீர்வதியும். திருச்சபை சார்ந்த அமைப்புகளின் நிறுவனங்களை இயக்கங்களை ஆசீர்வதிக்கும். கோவிட்-19 இந்த சூழலிலே பணியாற்றி வரும் காவல்துறை, பொதுத்துறைகள், மருத்துவத்துறைகள் எல்லாம் நன்மையாக மாற்றி கொடுத்தார். குறிப்பாக கிறிஸ்துவ மருத்துவமனைகள், சிறப்பாக சிஎம்சி, எஸ்எம்ஹெச் போன்ற சேவைகளை கர்த்தர் ஆசீர்வதி. கடவுளுடைய அன்பு வெளிப்படுவதாம். பாலாஜா தூய யோவான் இறை குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். பெரியவர்கள் வயதானவர்களை ஆசீர்வதிக்கிறார். குடும்ப தலைவர்களை ஆசீர்வதிக்கிறார். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு விசேஷித்த கிருபைகளை கொடுக்கிறார். குறிப்பாக பிறந்த நாள், திருமணநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். ஆயுஷால் வர்த்திக்க பண்ணுகிறார். உம்முடைய தெய்வீக கரம் படுவதா பல்சமய சமுதாயத்தில் சாட்சிகளாக வாழ்வார்கள். இறைமக்கள் வாழ்வார்களாக பலப்படும். நாளிலோடு கண்ணீரோடு கவலையோடு வியாதியோடு பல பிரச்சனைகளோடு தவிக்கிற மக்கள் யாராவது இருப்பார்கள். பிள்ளைகள், நாம தரித்த பிள்ளைகள் சனப்பொழுதிலே எழும்பி தியானிப்பா இந்த கரத்தை உடைய பிள்ளை சிரசில் வைத்தவர் அவளுக்கு விடுதலை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஜீவனை கட்டினார். பல்சமய சமுதாயத்திலே உப்பாக ஒளியாக எழுந்து பிரகாசிக்கப்படும். திருவசி வழிநடத்தும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன நல்லதாகும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. வேண்டிய அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னித்தரும். எங்களை சோதனைக்கு பிரவேசம் பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உங்களுடையது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வழிநடத்தலும் ஆசீர்வாத நன்மைகளும் விசேஷமாக ஆண்டவருடைய ஆணிப்பாய்ந்த கருத்திலிருந்து உண்டாகிற ஒரு தெய்வீக தொடுதலும் விடுதலையும் சந்தோஷ சமாதான நித்திய ஜீவன், சுகமும் பலனும் ஜீவனும் தீர்க்காயுசும் அவருடைய பாதுகாப்பு பராமரிப்பும் ஆசீர்வாதம் நிறைவாக நம் அனைவரோடு இன்று என்று சதா காலம் தங்கிதாக இருக்கிறார். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளவேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களாலே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்தினால். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.